பாஸ், கடைசியில எங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் படத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்கீங்க கதையா இல்ல? ஹலோ, வெல்கம். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். எஸ், இந்த வாரம் நான் போய் டீலாக் பார்த்துருப்பீங்க. எந்த படத்துக்கு போகலாம் ஒரு முடிவு பண்ணி யாராச்சும் போயிருப்பீங்க நம்புறேன். எஸ், பார்க்காதவங்க போய் பாருங்க. எஸ், வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறோம் படம் தர்ஷன், ஆசா, சந்தினி, காளிவேங்கன், வினோதினி, கேபி பாலா, இப்படி வெறும் சிலரோட நடிப்புல, ராஜேஷ் முருகேசன் இசையில, நிசரோட எடிட்டிங்ல, எம்எஸ்எஸோட கேமரால, எஸ்கே ப்ரொடக்ஷனோட தயாரிப்புல, டி ராஜவேல் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ஹவுஸ் மேட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹவுஸ் மேட்ஸ் படத்தோட கதை என்ன? ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு எம்ஜிஆர் படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி காப்பி பண்ணப்பட்டது தான் இந்த படத்தோட கதை. பட் அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட கடைசியாக நம்ம பெருசு படம் பார்த்தப்ப எந்த அளவு வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சோமோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிரிப்பை இந்த படத்துல தான் சிரிச்சேன்னு சொல்லணும். நடுவில் கூட இன்னும் 2-3 படங்கள் வந்திருக்கும், நான் விட்டுருப்பேன். பட் ஆனால் அந்த மறக்க முடியாத சிரிப்பலைகள் இருக்குல்ல, நினைவலைகள் மாதிரி சிரிப்பலைகள் இருக்குல்ல, அது இந்த படத்துல எனக்கு கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். சீரியஸ்லி அந்த முதல் 2 மணி நேரம் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸ்கிரிப்ட் வேற மாதிரி ஸ்கிரிப்ட். நீங்க இந்த படத்தை இது பயங்கரமான பேய் படம் போனீங்கன்னா, இது அதிபயங்கரமான பேய் படமா இருக்கு. சும்மா ரத்த காட்டேரியெல்லாம் வச்சு சிரிக்க சிரிக்க சதைக்க சதைக்க எடுத்திருக்காங்க. சீரியஸ்லி எனக்கு படம் பார்க்கும்போது நான் இங்கே இல்லை, அதுதான் உண்மை. இந்த உலகத்துல இல்லை அப்படின்றதா உண்மை. உண்மையிலேயே நான் இந்த உலகத்துல இருந்தேன் அப்படின்னா, இந்த நம்ம வழக்கம் போல இந்த கிரிட்டிக், அதாவது உலக மேதாவிகள் ஒரு படத்தை பார்த்தோம்னா குறை சொல்லியே ஆகணும்னு இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி ஆங்கிள் இந்த உலகத்துல இருந்திருந்தேன்னா இது எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையே. சும்மா எதோ எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தெல்லாம் பாசிட்டிவ் கொடுத்து ஓடிச்சு அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி 4-5 படம் வந்துச்சு அப்படின்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுது அப்படின்னு கண்டிப்பாக இது நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க மண்டைக்கு அந்த மரமண்டைக்கு ஏறி இருக்காது. ஸோ அது அவங்களோட மரமண்டை, அவங்களோட ரிவ்யூ, அது நம்ம சம்மந்தம் இல்லை. ஏன் அப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம தலைவன் தலைவி படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். உண்மையிலே படம் பாசிட்டிவ் பயங்கரமான ஹிட் ஆன படம். எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னாங்க. அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னாங்க, தாத்தாவை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னாங்க, தாத்தா பாட்டியை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னாங்க. ஆனால் இன்னும் சில பேர் படம் பார்க்க முன்னாடி நம்ம தலைவர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு அவர் ரிவ்யூ பார்த்து, அவரோட ரிவ்யூ தூக்கிட்டு ஏப்பா இவர் படம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ சட்டை மாறினதுக்கு அதில் போய் பார்த்தா எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு தான் போனேன், உன்னை நம்பி தான் போனேன், படம் உண்மையில் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார் அந்த மனுஷன். சீரியஸ்லி இங்கே நம்ம பண்ணுற தப்பே இதுதான். நமக்கு எது தேவையில்லையோ அங்கேதான் போய் உட்காடுறோம். நமக்கு எது தேவையோ அந்த பக்கம் நம்ம போகவே மாட்டேங்கிறோம். சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கு. அந்த மனுஷன் உண்மையிலேயே வாயில வர்றது பூரா சைக்கோத்தனமான ஒரு கிரிட்டிக்கான ரொம்பவே கேவலமான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னா வந்ததே கிடையாது. அப்படின்ற பட்சத்துல ஒரு இடத்துல சோசியல் மீடியால நெகட்டிவிட்டியை விதைச்சாதான் அது முளைக்கும், வியூஸா காசா கிடைக்கும் அப்படின்னா அவர் அது பேசுறாரு. நீங்களும் இந்த மனுஷன் என்ன பேசியிருக்கான் போய் பார்த்தா நம்ம அட்வைஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க சொல்ற அட்வைஸை பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூல அப்படியே வேற ஏதாவது மொக்கப்படுத்தி ஆகவோன்னு நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி, குத்தத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரிவ்யூ போடுற மாதிரிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தான் என்ன சொல்றது, நேர விரயம். ஸோ எப்பயுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு தியேட்டருக்குள்ள போறீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஓரளவாச்சும் நல்ல படம் கூட உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி ஆட்களோட ரிவ்யூவை பார்த்துட்டு போறீங்க அப்படின்னாலும், இல்லை படம் பார்த்துட்டு இவர் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்க போனாலும் அது உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். ஆமாம், நான் வேற யாரையும் சொல்ல, மிக உலகளாவிய மேதாவி நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர் தான். எஸ், இந்த படத்துக்கு அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு நான் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா தலைவன் தலைக்கு அப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த படத்தில் என்ன கொடுத்துருப்பாருன்றது நான் சொல்ல வேணும். பட் இந்த படம் ஆரம்பிக்கிற கதை தர்ஷன், ஆசா, சந்தினி, காளிவேங்கட், வினோதினி, அந்த குட்டி பையன் கேபி பாலா. கேபி பாலா கூட அந்த அளவுக்கு இந்த படத்துல வரலன்னு சொல்லலாம். பட் ஆனால் இவங்க 4 பேர் அந்த குட்டி பையனை சேர்த்து அந்த 5 பேர் பண்ணியிருக்க அந்த அட்டகாசம் இருக்குல்ல, வேற மாதிரி தெரிக்க விட்டுருக்காங்க படத்தை.
உண்மையிலேயே காளி வெங்கட் வர அண்ணனை வந்து ஹீரோவை பார்க்க ரொம்ப பெரிய சந்தோஷம். தர்ஷன் துணிவு படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாப்புல, அதன் மூலமாக இன்னைக்கு ஒரு ஹீரோவை பண்ணுறாரு அப்படின்றது இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ரெண்டு பேருக்குமே என்ன சொல்றது, காளி வெங்கட் இது 2வது படம் நினைக்கிறேன் ஹீரோவா, இல்லை 3வது படம் நினைக்கிறேன். ஹரஹரா நிறைய படம் பண்ணியிருக்காரு ஹீரோவா. சீரியஸ் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காருல, அந்த இது ஆடு படத்தை வச்சுலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் ஃபீல் பண்ணது மெட்ராஸ் மேட்டி படம் ஏன் ஓடலை, அதே மாதிரி தான் அந்த படத்துக்கு ஏன் அதிக தேட்டர் கொடுக்கல அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இந்த படத்துக்குமே அதிகமான தேட்டர் கொடுக்கல. ஏன் அநியாயமா கிங்டம்க்குலாம் அவ்வளோ தூக்கி கொடுத்துருக்கீங்க, இந்த படத்துக்கு நைட் ஷோ கொடுத்துருக்கீங்க. எவனாச்சும் நைட் ஷோ வருவானா இந்த மாதிரி குடும்பஸ்தன்? யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த படத்தில் பகலில் போட்டிருந்தீங்கன்னா குடும்பமாக வந்து கும்மி அடிச்சிருப்பாங்க, நீங்களும் காசு கல்லா அப்படிக்கலாம். என்ன ஸ்டார் பேஸ்ன்னு எனக்கு புரியலை. சீரியஸ்லி தேட்டர்கள் மெட்ராஸ் மென்னி படத்துலேயே சொல்லும் போதுமே அதே சொன்னது, ஆமாம் பாஸ் அது இந்த பக்கம் வரல அப்படிதான் ஃபீல் பண்ணாங்க, எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஏன் எடுக்கலை அப்படின்றது அவங்க விருப்பம். பட் இந்த படமாச்சும் தயவு செஞ்சு நம்ம ஏரியாவில் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா மக்கள் தேட்டருக்கு வருவாங்க. அநியாயமாக ஒரு என்ன சொல்கிறது, நல்ல படத்தை ஓடடாமல் பண்ணிடாங்க அப்படின்றத தாழ்மையான வேண்டுகோள். படத்தில் வந்து எம்எஸ் சதீஷோட கேமரா அட்டகாசமாக இருக்குது, கிராஃபிக்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிசரோட எடிட்டிங் இந்த படத்துக்கு பயங்கரமான பக்கபலம். உண்மையிலே கேமரா ஆங்கிளில் வந்து உங்களுக்கு வந்து 2 வேரியேஷன் காட்டணும். தர்ஷனோட வேரியேஷன் காட்டணும், காளி வெங்கட்டோட வேரியேஷன் காட்டணும். இந்த 2 குடும்பத்தோட வேரியேஷன் காட்டுறதுக்கு அவங்க ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா உங்களால் முதல்ல கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு அரை மணி நேரம் அப்படியே கதையை குருகுருன்னு கொண்டு போவாங்க, வயிறு வலிக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உண்மையிலேயே ஒருவேளை இதுதான், ஒருவேளை அதுவா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஒரு ட்விஸ்ட்டு உடையும் பாருங்க, அங்கே தாங்க படம் ஜெயிச்சு. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைரக்டர் டி ராஜவேல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன் இந்த படத்துக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. சீரியஸ்லி என்ன சொல்கிறது, எந்திரன் 2.0 வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எல்லாருமே இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி கிடையாது, இது ஒரு பேய் படம் அப்படின்னு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மறுபடியும் போய் பாருங்கள். அதே மாதிரி சந்திரமுகி வந்தப்போ சொன்னேன், சந்திரமுகி வந்து பேய் படம் கிடையாது, அது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம். உங்களுக்கு டவுட் இருந்தால் மறுபடியும் போய் பாருங்கள், இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸ் எந்த மாதிரியான படம் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன், சொல்லிவிட்டு அவங்க சஸ்பென்ஸ் போயிடும், அதனால் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ரிவ்யூ பார்த்து தேட்டருக்கு போகிறவங்களுக்கு நம்ம தானே வழக்கம் போல் ஹீரோ இந்த வேலை பார்க்குறாரு, ஹீரோ இந்த வேலை பார்க்குற 2 பேர் லவ் பண்ணுறாங்க, வில்லனால இப்படி ஒரு பிரச்சனை வருது, கடைசியில் வில்லன் இருந்து அந்த பிரச்சனைலேருந்து ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் மீத படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஏன் ரிவ்யூ பண்ணோம், நீங்களே சொல்லுங்கள். அப்போ தேட்டரில் போகிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சரி கடைசியில் வில்லன் என்ன தான் பார்ப்பான்றக்காக நீங்கள் போவீங்க, இல்லை தானே? அந்த ஒரே ரீசன் தான் நம்ம ரிவ்யூவோட மிகப்பெரிய தாரக மந்திரம், ஸ்பாயிலர் நோ கிடையாது, நோ ஸ்பாயிலர், அவ்வளோதான். ஸோ இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா, தாராளமாக போங்க. என்னடா இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கானே, எந்த படத்தோட காப்பி அப்படின்னு தெரிலன்றீங்க, உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் தரேன். இது வந்து எம்ஜிஆர் டபுள் ஆக்டில் நடித்த ஒரு படத்தோட காப்பி. அந்த மனுஷன் ஏற்பட்ட படம் டபுள் ஆக்ட் நடிச்சிருக்காரு அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது தானே? எஸ், அதில் ஒரு படம் தான் இந்த படம் காப்பி பண்ணியிருக்காங்க. இந்த படம் தெரியுமா? எஸ், இந்த படத்தை பொதிகை சேனலில் பார்க்காத என்னையமே 90s ஜென்ரேஷனே இருக்க மாட்டாங்க. எஸ், அந்த படம் பேர் வேற ஒன்றும் ரொம்ப இழுக்க விரும்பல, நீரும் நெருப்பும். அதாவது 2 எம்ஜிஆர் இருப்பாங்க, இங்கே இவருக்கு கொசு கடிச்சா அங்கே அவருக்கு வலிக்கும், இங்கே இவர் டீ குடிச்சா இங்கே இவருக்கு சுவைக்கும். அந்த மாதிரி 2 பேருக்கும் ஒரு காம்போ இருக்குது தெரியுமா, கெமிக்கல் ரியாக்ஷன். அதுதான் இந்த படத்தோட மையக்கரு. என்னடா உண்மையிலே இந்த படத்துல இருந்து டேரக்டர் காப்பி அடிச்சாரா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அதுதான். ஒருவேளை இருக்கலாம், டேரக்டர் 90s கிட்ஸாக இருக்கலாம், அவரும் இந்த படத்தின் மூலமா ஓகே, ஏன் ஹீரோவுக்கு மட்டும் தான் நடக்கணுமா, 2 குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடாதா, இங்கே அடிச்சா இங்கே வலிக்குமா, இன்னும் ரமணா பட டைலாக் மாதிரி இருக்குல்ல, இங்கே அடிச்சா அங்கே வலிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. எஸ், சீரியஸே படத்தில் வந்து ராஜேஷ் முருகேசனோட மியூசிக் அருமையாக இருக்குது, ரீ ரெக்கார்டிங் பயங்கரமாக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வேறு லெவலில் இருக்குது. அந்த சின்ன சேர் மூமெண்ட்டில் இருந்து, டிவி மூமெண்ட்டில் இருந்து, அந்த பையன் நடந்து போகிறது, அந்த பாத்ரூமில் நடக்கிறது, அந்த சுவிட்சில் இருந்து சின்ன விஷயங்களை ரொம்ப மைனூட்டாக ஒர்க் பண்ணதெல்லாம் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. குடும்பத்தோடு போய் குழந்தைங்களோட போய் தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றது ஒரு நல்ல அருமையான த்ரில்லருங்க. அது என்ன த்ரில்லர்னா சொல்ல மாட்டேன், முன்னாடியே இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். படத்தை பார்த்துட்டு வந்து ஆமாம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாலும் பிடிக்கலனாலும் சரி, என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அடுத்த ரிவ்யூவில் அலசி ஆராயலாம். எஸ்,
இந்த படத்துக்கு போகலாமா வேணாம், ஆல்ரெடி தேட்டர் கம்மியாக தான் இருக்குது, ஷோ கம்மியாக தான் இருக்குது, ஏன்டா அப்படின்றீங்களா? ஆமாம், தயவு செஞ்சு ஷோ ஏற்றுங்கயா, குடும்பம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போட்டு ஒரு நல்ல படத்தை ஏன் கெடுக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரு நல்ல படம் ஓடணும், நல்லா ஓடணும். அதனால் எப்பவுமே சொல்கிறது, இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் அப்படின்றது தான். குடும்பத்தோட குழந்தைகளோட போய் என்ஜாய் பண்ணுற ஒரு அருமையான படம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி சரி லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க. மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தெரிவிக்க ஒரு நல்ல ராபின் காதலம். பாய். இந்த மாதிரி நல்ல படங்களை தேட்டரில் பார்த்து நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் இன்னும் நல்ல நல்ல படங்கள் தைரியமாக ரிலீஸ் ஆகும். டைகர் கா ஹுக்கும்.